இப்போ ரீசெண்டா நம்ம நண்பர் ஒருத்தர் நீங்க மேல பாத்துட்டு இருக்க இந்த டீலாமினேஷன் ப்ராசஸை பத்தி நம்ம கிட்ட பேசுங்கன்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் இந்த டீலாமினேஷன் சொல்றதுக்கு முன்னாடி இது எங்க எதுக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா வந்து இந்த ஏஷியா காண்டினென்ட்ல ஒரு பார்ட்டா இல்லை, அது ஒரு தனியா ஒரு கண்ட்ரியே ஒரு தனி ஒரு ஐலாண்டு மாதிரி தான் கிட்டத்தட்ட இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆகி போயிட்டு டிபெட்டியன் பிளேட்ஸ்ல மோதினதுக்கு அப்புறம் இந்த ஹிமாலயாஸ் வந்து லாங் ரேஞ்சா ஃபார்ம் ஆச்சு. காரணம் என்னன்னா, ரெண்டு டெக்டானிக் பிளேட்ஸ் இப்படி மோதுறப்போ ரெண்டுமே ஓவர்லாப் ஆகி ஒன்று வந்து ரிட்ஜஸ் ஹைட்டா மாறிட்டு வந்து இந்த ஹிமாலயாஸுமே உருவாச்சு. இன்னும் முறை சயின்டிஸ்ட் சொல்றதுன்னா, எவ்ரி இயர் நம்ம வளர்ற மாதிரியே வந்து இந்த ஹிமாலயாஸுமே வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ பிரச்சனை அது கிடையாது. நம்ம சயின்டிஸ்ட் எல்லாருமே சொன்னது டெக்டானிக் பிளேட்ஸ் ஓவர்லாப் ஆனதால ஹிமாலயாஸ் வந்துச்சுன்ட்டு. ஆனா இப்போ ஓவர்லாப் ஆகிறது பதில் டீலாமினேட் ஆகுது. டீலாமினேட் ஆகுதுன்னா இப்போ ஒரு ரெண்டு பொருள் எடுத்துக்கோங்களா, ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருள் லிட்டில் ஹார்டர், இது இந்த பொருள் கம்பேர் பண்றப்போ இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குமா, ரெண்டுமே வந்து இப்படி மோதுறப்போ இது வந்து டியர் அப்பார்ட் ஆகி போகுது. இந்த மாதிரி டியர் அப்பார்ட் ஆகிறப்போ சில டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து கீழே போகிறதாகவும் சில டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து வெர்டிகலா அப்ரூவ் ஆகிறதாகவுமே சொல்லியிருக்காங்க. இதனால நார்த் இந்தியாவில் இருக்க நிறைய ரீஜியன்ஸ்ல வந்து அதிக விதமான எர்த்குவேக்ஸ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.